சபேசனுடைய மறைவு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா எப்பயும் பேசி ரொம்ப வருஷமாக பழக்கம். நிறையா ஸ்டார் நைட்லாம் போகும்போது பயங்கர கிளாஸ் கிடைக்கும் அவருக்கு. அவ்வளோ அழகாக பாடுவார். நம்ம சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் நான் நடித்த படங்கள் நிறையா படத்துக்கு அவர் பாடியிருக்காரு. தேவானை உள்ளே வரும்போது அவர் சொல்லும்போது எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியல சொல்லும்போது தேவானை நான் எப்படி பார்த்துருக்கோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5 பில்லரில் ஒரு பில்லர் நம்ம கூட இல்லைங்கிறப்ப அவ்வளவு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. குடும்பத்தாருக்கும் சரி, அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் சரி, எப்படி ஆற்றல் சொல்கிறது தெரியல. மிகப்பெரிய கலைஞர், மிகப்பெரிய பாடகர், எல்லா திறமையும் உள்ளவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கும், அவங்களுடைய சகோதரர்களுக்கும், தேவானனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. இறைவன் எல்லாருக்கும் துணையாக இருப்பார். மிகப்பெரிய இசைக்கலைஞர் சபேஷ் அண்ணன் நேற்று நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவர் ஒரு அற்புதமான ஒரு கீபோர்டிஸ்ட்டு. அவர் மியூசிக் கம்போசர், நல்ல சிங்கர். அவரோட பாட்டுகள் எல்லா பாட்டுமே நல்ல ரீச்சான பாட்டுங்க. எல்லா பாட்டுமே குத்து பாட்டுங்க. அவரோட பாட்டு இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது, இல்லாத மேரேஜ் ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹிட் பாட்டெலாம் கொடுத்துருக்காரு. அவர் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பார். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுப்பார், கூலாக இருப்பார். தேவாப்பா அவர் ஒரு ட்ராக்குன்னா சபேஷனா வேறு ட்ராக்கு, முரளினா வேறு ட்ராக். அந்த மாதிரி 5 பேரும் 5 பில்லர் மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அதில் ஒரு பில்லர் சாஞ்சிருச்சு. கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு பேரிழப்பு. இசை கலைஞர்களுக்கு இது ஒரு பேரிழப்பு, இசை ரசிகர்களுக்கும் இது ஒரு பேரிழப்பு. ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். பட் இது எப்படி சொல்கிறதுனே தெரியாது. நிறைய ஃபாரின் ஷோஸ் நம்மலாம் போயிருக்கோம். போகும்போது யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அண்ணன் பேசுவார், ஜாலியாக பாட்டு பாடுவார். யாராவது அப்செட் இருந்தால் கூட கூலாக இருப்பார். அவர் இன்றைக்கெலாம் விட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன்.